வணக்கங்க. வாங்க பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூண்டு ஊறுகாய்க்கு பூண்டை தோல் உரித்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி அடுப்பில் ஏற்றிட்டு நல்லெண்ணெய் விட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ஒரு 3/4 பதம் வர வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் அது போட்டு பொரிஞ்ச உடனே மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயப்பொடியும் போட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த மணம் வர வரைக்கும் நம்ம பொரிய விட்டோன்னா பூண்டு ஊறுகாய் நல்ல கமகமன்னு வாடையாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஊறுகாய்க்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூண்டு, அதையும் போட்டு நல்லா அந்த பூண்டு ஒரு மாவு பதம் வர வரைக்கும் வேக விடுங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்து அதுக்கப்புறமா மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி ரெண்டையும் போட்டு அதையும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம அந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் போட்டு கிளறி கொடுத்து இறக்கணுன்னா பூண்டு ஊறுகாய் தயாராகிடும். உங்களுக்கும் பூண்டு ஊறுகாய் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.